Hello guys and welcome back to this video. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Redmi Note 4 க்கு MIUI 10 எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்ப்போம். நீங்க ஆல்ரெடி பீட்டா டெஸ்டரா இருந்தீங்கன்னா நீங்க கவலைப்பட வேணாம். ஏன்னா உங்களுக்கு OTA மூலமா இன்னத்துக்கு வந்திருக்கும். அப்படி ஒருவேளை வரல நீங்க ஸ்டேபிள்ல இருந்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்துடும். இந்த MIUI 10 8.7.12 அப்டேட்ஸ் Redmi Note 4, Redmi Note 5 Pro, Y2 இன்னும் some devices எல்லாம் வந்திருக்கு. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Redmi Note 4 கொடுக்குறேன், Redmi Note 5 கொடுக்குறேன். ப்ரொசீஜர் எல்லாம் சேம் தான். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. கீழே லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா Redmi Note 4ல MIUI 10 நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ரிவ்யூ தரேன். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ பீட்டா டெஸ்டர்ஸுக்கு ரிவ்யூ தேவையில்ல. ஸ்டேபிள்லேருந்து பீட்டா வரவங்களுக்கு ரிவ்யூ கண்டிப்பாக தேவை. ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த போர்ட்ரேட் அப்டேட் இன்னும் வரல. ஸோ நீங்கள் ஸ்டேபிள்லேருந்து பீட்டாக்கு போகிறதுனால உங்கள் டேட்டாஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வீக்லி அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அப்டேட் வர உங்களுக்கு பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். பக்ஸ் இருக்கா? ஆமாம் இருக்கு. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஆச்சு, ஸோ ஹேங் ஆகி நின்றுது. பட் ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ண வரைக்கும் இதாக இருக்கு. மேபி அது சின்ன ஆப்டிமைசேஷன் இருக்கலாம். அடுத்த அப்டேட்ல ஃபிக்ஸ் ஆகிடும். மற்றபடி பார்த்தீங்கன்னா MIUIல தேவையான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை நான் ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்து போட்டிருக்கேன். அதை செக் பண்ணிக்கோங்க. சரி இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல செட்டிங்ஸ்குள்ள அப்டேட் ஆப்குள்ளே போய்க்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டாட்டை கிளிக் பண்ணி சூஸ் பேக்கேஜ் கொடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணதை பாருங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கீழே லிங்க் இருக்கு. ஸோ அதை சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ண ஜிப் ஃபைலை கிளிக் ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டிங் இன்ஃபோன்னு சொல்லிட்டு அப்புறம் டீக்ரிப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா என்கிட்ட ஏற்கனவே Redmi Note 4 இருக்கு. அதுல நான் ஆல்ரெடி பீட்டா டெஸ்டர், அதனால எனக்கு OTA அப்டேட் வந்துச்சு. டவுன்லோட் பண்றேன். டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ டீக்ரிப்ட் ஆகுது. நீங்க அந்த அப்டேட் ஆப்ல சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாலும் இப்படி தான் டீக்ரிப்ட் ஆகும். ரீபூட் கொடுங்க, இன்ஸ்டால் ஆகும். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றேன். உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃபார்மேட் ஆயிடும். ஸோ பேக்கப் இருக்கிறது நல்லது. பீட் ஸ்டேபிள்ல இருந்து பீட்டா போகும்போது ஸோ கம்ப்ளீட்டா உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாம் ஃபார்மேட் ஆயிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆப்ல இன்ஸ்டால் ஆகாது. அவங்களுக்கு ஃபாஸ்ட்பூட் கொடுக்குறேன். நீங்க அதை வச்சு நீங்க அன்லாக் பண்ணிட்டு மீ ஃபிளாஷ் வச்சு ஃபிளாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை அப்டேட் ஆப்ல அப்டேட் பண்ண முடியலன்னா. ஓகே வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MIUI 10ஓட நோட்டிபிகேஷன் ஸ்டைல் வந்திருக்கு. செட்டிங்ஸ் அபவுட் ஃபோன் போயிட்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 8.7.12 பீட்டான்னு இருக்கு. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா Redmi Note 4, Redmi Note 5 Pro அதுக்கெல்லாம் கூட வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் அதுக்கு இன்ஸ்டால் பண்றது போட்டிருக்கேன். இந்த மேலே கார்டு இருக்கு, அதை சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த Redmi Note 4 எப்படி இருக்குன்னு நல்லா பார்ப்போம். இதான் நோட்டிபிகேஷன் பார். ரொம்ப ஃபாஸ்டா ஸ்மூத்தா இருக்குன்னு சொல்லலாம். புது பிரைட்னஸ் கண்ட்ரோல், வால்யூம் கண்ட்ரோல்லாம் புதுசா, அதாவது MIUI 10 மாதிரி கொடுத்துருக்காங்க. கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழசுதான் கொடுத்துருக்காங்க. இன்னும் போர்ட்ரேட் மோட ஆட் பண்ணல. அப்கமிங் அப்டேட்ஸ்ல வரணும்னு எதிர்பார்ப்போம். சரி இப்போ ஒரு போட்டோ எடுக்கிறேன். இந்த போட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே இப்போ காலர் ஐடியில எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அனிமேஷன்ஸ் நல்லா இருக்கு. பின்னாடி பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கு. ரீசெண்ட் ஆப் மெனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் பை சைட் வியூ இப்போ வருது.
ஒரு நல்ல சேஞ்சுன்னு சொல்லலாம். ரேம் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கு. சின்ன சின்ன பக்ஸ் இருக்கு, அப்கமிங் அப்டேட்ஸ்ல உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி மேலே பல தகவலுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you soon.